கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாசத்துல சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் விற்பனை செஞ்சு பிரம்மாண்டமான சாதனையை படைச்சிருக்காங்க. குறிப்பா இருசக்கர வாகனங்களை இந்தியாவில விற்பனை செய்வதை காட்டிலும் கடந்த மாசத்துல அதிகமான வெளிநாடுகளுக்கு பஜாஜ் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதை பத்தின விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். புனேவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில அமைந்து செயல்பட்டு வரும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 சக்கர வாகனங்களை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இருசக்கர வாகனங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக யார பாக்குறாங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனத்தை தான் பாக்குறாங்க. ஏன்னு சொல்லப்போனா ஒவ்வொரு மாசமும் 2 யூனிட்டுக்கு அதிகமான இருசக்கர வாகனங்களை பஜாஜ் விற்பனை செஞ்சுட்டு இருக்கு. இந்திய சந்தையில விற்பனை செய்வதற்கு இணையான எண்ணிக்கையில பஜாஜ் இருசக்கர வாகனங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால புனேவில் இருக்கக்கூடிய பஜாஜ் தொழிற்சாலை ஓய்வே இல்லாம தொடர்ந்து ரன் ஆயிட்டே இருக்குது. கடந்த ஏப்ரல் மாசத்துல 2,10,063 இருசக்கர வாகனங்கள் இந்தியாவில பஜாஜ் விற்பனை செஞ்சிருக்கு. அதுவே கடந்த 2025ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் மாசத்துல 1,88,615 இருசக்கர வாகனங்கள் மட்டும்தான் உள்நாட்டு சந்தையில பஜாஜ் விற்பனை செஞ்சிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது பஜாஜ் நிறுவனம் நம்ம நாட்டுல டூ வீலருடைய விற்பனை 11% அதிகமா இருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல புது பஜாஜ் பல்சர் பைக்குகளை அறிமுகம் செய்யப்பட்டதனாலதான் இந்த அளவுக்கு விற்பனையானதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஏப்ரல் மாசத்துல பஜாஜ் நம்ம நாட்டுடைய விற்பனை செய்ததை காட்டிலும் அதிகமான டூ வீலர்களை வெளிநாடுகளுக்கும் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. கடந்த மாசத்துல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பஜாஜ் டூ வீலர்களுடைய எண்ணிக்கை 2,29,890 யூனிட்டுகள் விற்பனையாகி இருக்கு. அதாவது உள்நாட்டுடைய விற்பனை செய்வதை காட்டிலும் கூடுதலா 19,827 இருசக்கர வாகனங்கள் வெளிநாடுகளுக்கு பஜாஜ் கம்பெனி ஏற்றுமதி செஞ்சிருக்கு. அதே நேரத்துல 2025ஆம் ஆண்டு ஏப்ரல்ல வெறும் 1,29,322 பஜாஜ் டூ வீலர்கள் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது 2026 ஏப்ரல காட்டிலும் சுமார் 1 லட்சத்துக்கும் குறைவான யூனிட்ல தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. உள்நாட்டு விற்பனை மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி என இரண்டையும் சேர்த்து பார்த்தா கடந்த ஏப்ரல் மாசத்துல 4,39,953 இருசக்கர வாகனங்கள் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் விற்பனை செஞ்சிருக்கு. 3 சக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 73,839 யூனிட்டுகள் கடந்த மாசத்துல பஜாஜ் விற்பனை செஞ்சிருக்கு. அதே உள்நாட்டுடைய விற்பனை செஞ்சிருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,147 யூனிட்டுகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,692 யூனிட்டுகள் விற்பனை செஞ்சிருக்காங்க. அதாவது டூ வீலர்களை மாதிரியே பஜாஜ் உடைய 3 வீலர்ஸும் இந்திய சந்தையில விற்பனை செய்வதற்கு இணையாக வெளிநாட்டு சந்தைகளிலும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 2025 ஏப்ரல்ல 15,873 யூனிட் பஜாஜ் 3 வீலர்கள் மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. டூ வீலர்கள் மற்றும் 3 வீலர்கள் என இரண்டையும் சேர்த்து கடந்த 2026 ஏப்ரல் மாசத்துல 2,48,210 யூனிட் வாகனங்கள் உள்நாட்டு சந்தையில 2,65,582 யூனிட் வாகனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது பஜாஜ் கம்பெனி. ஒட்டுமொத்தமா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,13,792 யூனிட் வாகனங்கள் கடந்த மாசத்துல பஜாஜ் விற்பனை செஞ்சிருக்கு. அதுவே 2025 ஏப்ரல்ல இந்த எண்ணிக்கையை வெறும் 3,65,810 யூனிட்டுகள் மட்டும்தான் விற்பனையாகி இருக்கதா பதிவாகி இருக்கு. கடந்த ஏப்ரல் மாசத்துல உள்நாட்டுடைய விற்பனை செய்தது காட்டிலும் வெளிநாடுகளுக்கு அதிகமான எண்ணிக்கையில வாகனங்களை பஜாஜ் ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இதுல இருந்து ஒரு சர்வதேச ஆட்டோமொபைல் நிறுவனமா பஜாஜ் வளர்ந்து வருவதை பார்க்க முடியுது. இந்தியாவில நம்பர் 1 டூ வீலர் நிறுவனமா வளர முடியலனாலுமே பல நாடுகள்ல தன்னுடைய வாகனங்கள் விற்பனை செய்வது பஜாஜ் நிறுவனத்திற்கு பெரும் அனுகூலமாக இருக்கு. இப்ப நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.